என்கிட்ட ஆட்சியை 6 மாசம் நான் கேட்கிறேன். 6 மாசம் ஆட்சியை விட்டீங்கன்னா 6 நாள்ல என்னால இந்த போதையை ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டில் 4 நாள் தான் என்னால ஒழிக்க முடியும். அதுக்கு மனசு வேணும், தைரியம் வேணும். ரெண்டுமே ஸ்டாலின் கிட்ட இல்ல. காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தா ஒரே வாரத்தில் எல்லாம் ஒழிப்பாங்க. அது என்னால செய்ய முடியும். ஏதோ நான் சும்மா போய் விளம்பரத்துக்காக நான் பேசல. உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ற கருதிதான் நான் பேசுறேன். நான் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சொன்னோம்ல, இந்த மண் எப்பேற்பட்ட மண். சங்க காலம் தமிழை வளர்த்த மண். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே மிக பழமையான மொழி நம் தாய்மொழி, உங்கள் தாய்மொழி. இதுல எவ்வளவு பெருமைப்படணும். இந்தியாவில் இல்ல, உலகத்திலே பழமையான மொழி உங்களுடைய தாய்மொழி, என் தாய்மொழி, நம் தாய்மொழி. எவ்வளவு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மொழியை வளர்த்த மண் இந்த மதுரை மண். ஆனால் ஆளும் திமுக தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னையா நீ செஞ்ச? வந்து தமிழுக்கு நீ என்ன பண்ண? அதாவதுமா வெட்கக்கேடு. நம்ம எல்லாம் வெட்கப்படணும். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம், காலேஜில் படிக்கலாம், ஆராய்ச்சி வாங்கலாம், PhD வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். வெட்கக்கேடியா? அதெல்லாம் வெட்கப்படணும் ஐயா. நம்மலாம் வெட்கப்படணும். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.